சிஎம் ட்ரோஃபி மூலமாக கொடுக்கப்படுகின்றது. அதிலையும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இறுதியாக ஒரே ஒரு விஷயம், பல நிகழ்ச்சிகளில் உங்ககிட்ட பல முறை நான் சொல்லியிருக்கேன், கொண்டே போகும். நீங்கள் அடுத்தடுத்த உயரங்களை தொடுவதற்கு தொடர்ந்து நீங்கள் பிராக்டிஸ் செய்ய வேண்டும். மேன்மேலும் போட்டிகளில் அதிகமாக பங்கேற்க வேண்டும். விளையாட்டை பொறுத்த வரைக்கும் வெற்றி எவ்வளவு முக்கியமோ விடாமுயற்சியும் அதே அளவுக்கு முக்கியம். 1992 அப்போ நடந்த இந்த ஒலிம்பிக் கேம்ஸில் எத்தனையோ பேர் பதக்கங்களை வென்றிருப்பாங்க. ஆனால் 1992 ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஒருத்தரோட பேர் நம்ம அத்தனை பேருக்குமே ஞாபகம் வரும். அவருடைய பேர் தான் பிரிட்டிஷ் ஓட்டப்பந்தய வீரர் டெரிக் ரெட்மண்ட் அப்படிங்கிறவரோட பேர். அவர் பதக்கம்லாம் வெல்லலை, ஆனால் அவரை ஏன் எல்லாருக்கும் தெரியுதுன்னா அந்த ஒலிம்பிக்கில் அவர் வெளிப்படுத்திய விடாமுயற்சி என்பதுதான் அதற்கு காரணம். அந்த ஒலிம்பிக்ஸில் 400 மீட்டர்ஸ் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்பொழுது பாதி தூரத்தில் ஓடிட்டு இருக்கும் போதே அவருக்கு கடுமையான தசை பிடிப்பு, ஹாம்ஸ்ட்ரிங் மசில் கிராம்ப் ஆயிடுச்சு. அதனால அதுக்கு மேலே அவரால் ஓட முடியல. ஓட முடியாமல் இருந்தாலும் தன்னுடைய கால்களால் நொண்டிக்கொண்டே அந்த டார்கெட் வரைக்கும் போய் அவர் ரீச் பண்ண ட்ரை பண்ணார். அதை பார்த்து அவருடைய அப்பாவும் ஆடியன்ஸ்லேருந்து வெளில ஓடி வந்து தன்னுடைய மகனுக்கு கையை பிடிச்சிட்டு அவரும் ஓட ட்ரை பண்ணார் அந்த ரேஸில். அங்கே இருந்த பாதுகாவலர்கள் அவங்கள வந்து ட்ராக்கை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க அப்பாவும் பையனும் சொன்னாங்க, எங்களை விட்டுடுங்க, ட்ராக்கில் நாங்கள் ஓட வேண்டும், எங்களுடைய லட்சியம் வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டுமல்ல, இலக்கை அடைந்துவிட வேண்டும் என்பது. அப்படிதான் அவங்க சொன்னது, we don't want to win but we want to finish the race அப்படின்னு சொன்னாங்க. ரெட்மண்ட் கடைசி வரைக்கும் அந்த கடைசி கோடு வரை கொண்டு போய் சேர்த்தது அவங்களுடைய அப்பா. டெரிக் ரெட்மண்ட் இந்த விடாமுயற்சியை உறுதியை பார்த்து மைதானத்தில் இருந்த லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் எழுந்து நின்று அவங்க 2 பேருக்குமே ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க. இதை நான் இங்கே எதுக்காக சொல்றேன்னா, வெற்றிகள் மட்டும்தான் வரலாற்று நிலைக்கும் என்று கிடையாது. சில நேரங்களில் விடாமுயற்சியும் வரலாற்று நிலைக்கும் என்பதற்கு டெரிக் ரெட்மண்ட் தான் மிகச்சிறந்த உதாரணம். ஆகவே என்ன இடையூறு வந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சியை நீங்கள் தயவு செய்து கைவிட்டுறாதீங்க. உங்களுக்கு அனைத்து வகையிலும் துணை நிற்க நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய திராவிட மாடல் அரசும் நம்முடைய விளையாட்டுத்துறையும் இருக்கிறது. நானும் என்றைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தனாக, உங்களுடைய அண்ணனாக, உங்களுடைய எல்லா முயற்சிக்கும் துணை நிற்பேன். நீங்கள் வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு சென்று விளையாடுகின்ற போது உங்களுக்காக உதவிட தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன், தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை என்றைக்குமே உங்களுக்கு துணை நிற்கும். அதன் மூலம் நிதி உதவி மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வாங்குவதற்கு என்றைக்கும் உதவிகளை நாங்கள் தொடர்ந்து செய்து வருகின்றோம். ஆகவே நீங்கள் அத்தனை பேரும் சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன், சாம்பியன்ஸ் அறக்கட்டளையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதற்காக தமிழ்நாடு champions.sdat.in என்கின்ற இணையதளத்தில், அந்த வெப்சைட்டில் நீங்கள் என்னைக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு உடனடியாக அந்த உதவிகள் செய்யப்படும். அதே மாதிரி இந்த ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை, தமிழ்நாடு சிஎம் ட்ரோஃபி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸை தொடங்கி இருக்கின்றோம். கிட்டத்தட்ட பிரைஸ் பண்ணி மட்டும் 36 கோடி ரூபாய் தமிழ்நாடு சிஎம் ட்ரோஃபி மூலமாக கொடுக்கப்படுகின்றது. அதிலையும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இறுதியாக ஒரே ஒரு விஷயம், பல நிகழ்ச்சிகளில் உங்ககிட்ட பல முறை நான் சொல்லியிருக்கின்றேன். அதாவது மாணவர்கள் சார்பாக டீச்சர்ஸ் கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான், பிடி பீரியடை எந்த டீச்சரும் தயவு செய்து கடன் வாங்கி அதில் பாடம் நடத்தாதீங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சரை வச்சுக்கிட்டே தான் இந்த கோரிக்கையை வைக்கிறேன். வேணும்னா சயின்ஸு மேக்ஸ் டீச்சர்ஸ் உங்களோட பீரியடில் மாணவர்களை தயவு செய்து பிடி பீரியடுக்கு கடன் கொடுங்க. ஏன்னா பிடி பீரியடுங்கிறது ஒவ்வொரு மாணவர்களுடைய உரிமை. அதில் நிச்சயமாக நீங்கள் விளையாட வேண்டும், ஸ்போர்ட்ஸ் ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் அதை எடுத்துக்க வேண்டும். இங்கே இவ்வளோ மாணவர்கள் மெடல்ஸ் வாங்கியிருக்கிறத பார்க்கும்போதே எனக்கு தெரியுது, இப்போல்லாம் பிடி பீரியடில் நீங்கள் விளையாட அனுமதிக்கிறீங்க அப்படிங்கிறது எங்களால் உணர முடியுது, புரிஞ்சுக்க முடியுது. அதற்காக பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களுக்கும்
வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கின்றேன். பதக்கங்களை வென்ற மாணவ மாணவியர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும், அவருடைய ட்ரெயினர்ஸ், கோச்சஸ், பயிற்சியாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்தையும் தெரிவித்து இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், விளையாட்டு வீரர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.